அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி பகவானை விட்டு விலகினார். இது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் இனிமையான பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம சனி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். இந்த இரண்டு கிரக நிலைகளையும் விட்டு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு சூரியன் மாறியிருப்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக தான் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கிரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த இரண்டு கிரக நிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசியிலிருந்து 14/3/2024 முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன சங்கடம் என்னவென்றால் 2 பகை கிரகமான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால் பல்வேறு விஷயங்கள்ல சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மீன ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமருவதால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அங்கு நீட்சம் பெற்ற தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அந்த மாற்றம் பொதுவாகவே நல்லதொரு இனியமையான மாற்றமாக அமைகிறது. ஏனென்றால் சூரியன் பொதுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல உபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பாருங்க. ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்கள்ல ஓரளவிற்கு நடுநிலையான பலனை பெற முடியும். தற்போது சனி சுக்கிரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். சூரியனின் பார்வையில் சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கிறாருங்க சூரியன். புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சமகிரகமாக பார்க்கிறார். புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது. எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாறியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை பல்வேறு வகையில உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கு
செய்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அது போன்ற வாய்ப்புகள் எந்த விஷயத்திலும் கிடைக்காது. குடும்பமாக இருந்தாலும் தொழில், அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு விலகுகிறாருங்க. சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக ராசியும் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்போதைக்கு வலு பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெற போகிறார். சூரியன் உச்சம் பெறும் தருணம் என்பதும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணமுமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமல்ல, அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும். இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுவாக வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதியாக இருக்கிறாருங்க சூரியன். 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு வந்து 3ஆம் இடத்தில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த சூரிய பயிற்சி மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய சூரிய பயிற்சியில் மிகவும் அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் சூரியனுடைய சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், தோஷங்கள் வாழ்வில் நீங்குவதற்கான யோகம் உருவாகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியான முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும். ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில்துறை ரீதியாக மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள், நிதி நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் என அனைத்தும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. லாபம் பல மடங்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமையும். கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரப்பட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. செல்வாக்கு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் சிரமம், மறைமுக தொல்லை, அலைச்சல் போன்றவை விலகும். தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்களும் முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைய போகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் உண்டு. ஏனென்றால் விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் அமோகமாக இருக்கும். கால்நடை வளர்ப்பிலும் தேவையில்லாத அலைச்சலும் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திலும் சரி, உத்தியோகம், தொழிலிலும் சரி உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கும்.